தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/7/2024 வெள்ளிக்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் மாலை 4:20 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். பொதுவாகவே சஷ்டி அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுடைய நினைவு உங்களுக்கு வரும். முருகனை கும்பிட்டால் முன்னேற்றம் கிடைக்கும், குமரனை கும்பிட்டால் குறைகள் தீரும், சண்முகரை கும்பிட்டால் சஞ்சலங்கள் அகலும், ஆறுமுகனை கும்பிட்டால் சோறு நிதம் கிடைக்கும், அழகனை கும்பிட்டால் நல்ல வாழ்க்கை மலரும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வழிபாடுன்னு சொல்லி 2 தினங்களுக்கு முன்னால் செல்வம் பெருகணும்னா மகாலட்சுமியை கும்பிடணும், பயம் அகலணும்னா பத்திரகாளியை கும்பிடணும், காரிய வெற்றிக்கு கலைவாணியை கும்பிடணும்னு சொன்னேன். கலைவாணியை கும்பிட்டு இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு பேச்சாற்றல் வந்திருக்கு, நல்ல உலக புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசனை பற்றியெல்லாம் சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியாக சொல்கிறேன். கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும்னா நரசிம்மரை கும்பிடணும், இன்ஸ்டன்ட் தெய்வம் அப்படிங்கிற. எப்படி அப்படின்னா, உடனடியாக காப்பி, இன்ஸ்டன்ட் காப்பி இருக்குது, இன்ஸ்டன்ட் டீ இருக்குது, இன்ஸ்டன்ட் பொடி, ரசப்பொடி இருக்குது, சாம்பார் பொடி இருக்குது, உடனடியாக. அது மாதிரி உடனடியாக வந்த தெய்வம் எது? நரசிம்மர். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த தூணில் இருக்காரா அப்படின்னு சொல்லி இரணியன் கேட்டார். பக்த பிரகலாதன் என்ன சொன்னார்? பையன் நல்லா உதஞ்சு பாருங்க இருப்பாருன்னா உதஞ்சாரு, அதுலேருந்து வெளிப்பட்டாராம். கூப்பிட்டவுடன் வந்ததுனால அந்த நரசிம்மருக்கு இன்ஸ்டன்ட் தெய்வம்னு சொல்லி நான் சொல்கிறது வழக்கம். உடனடியாக காப்பாற்றுகிற ஆற்றல், கஷ்டங்களை போக்குகிற ஆற்றல் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே நரசிம்மர் கோயில்கள்லாம் இருக்கும், சிறப்பு வாய்ந்த கோயில்களும் இருக்குது. நீங்கள் இது மாதிரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னா நரசிம்மரை போய் ஒரு முறை கும்பிடுங்க. அதுலேயும் சுவாதி நட்சத்திரத்தனே கும்பிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்களுடைய அனுகூலமான நட்சத்திரம், யோக பலம் பெற்ற நாள் இல்லைன்னா நரசிம்மருக்கு அந்த சுவாதியில் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நோய் அகல வேண்டுமானால் எங்கே போகணும்? தன்வந்தரி, வைத்தீஸ்வரர், இது மாதிரியான ஆலயங்களுக்கு நம்ம போய் கும்பிடணும். இந்த நோய் அகலுவதற்கு கும்பிடுறதுக்கு என்னென்ன கோயில் இருக்குது, அதுக்கு எப்படி போய் கும்பிடணும்? சில பேருக்கு காய்ச்சல் அடிக்கடி வரும். காய்ச்சல் அப்படி வர்ற போது அந்த காய்ச்சல் குணமாக துரகரேஸ்வரர்னு இருக்குது. அது தமிழகத்தில் பல கோயில்களில் இருக்குது. அவற்றையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி அவற்றையெல்லாம் சென்று நீங்கள் வழிபட்டால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்று கூறி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வீரத்தோடும் விவேகத்தோடும் நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பண நெருக்கடி அதிகரிக்கின்ற நாள். பாகப்பிரிவினர்கள் முடிவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். 2லே சூரியன் இருப்பதால் கொஞ்சம் கடினமான பேச்சு, அதாவது உங்களுடைய வாக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதன் விளைவாக முன்கோபம் உங்களுக்கு வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகளும் வரலாம். எனவே இன்று கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் நிம்மதியும் கிடைக்கும், நிகழ்கால தேவையும் உங்களுக்கு பூர்த்தியாகும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீண் விரயங்களாக விழிப்புணர்ச்சி தேவைப்படுகின்ற நாள். வீடு வாங்க, இடம் வாங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கின்றார். வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள். குரு பகவானும் இருக்கிறார். தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் திடீரென உங்களுக்கு நீண்ட தூரத்திற்கு மாறுதல் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. கடகராசி நேயர்களே, புத சுக்கிர யோகம் செயல்படும். இன்றைக்கு இல்லத்திலே மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கைகூடும். சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற நாள் என்று குறிப்பிடுவது வழக்கம். இன்று நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வீடு இடம் வாங்கும் யோகம் மட்டுமல்ல, மற்றபடி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு அரசு வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அது கூட கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். 10லே குரு இருப்பதால் இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு வேலைக்கு செல்லலாமா, இல்லை அயல்நாடு செல்லலாமா, அயல் மாநிலம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்படி நீங்கள் செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இன்று உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். லாபம் சிறப்பாக இருக்கும். உலாவரும் சந்திரனால் உள்ளத்திலே மகிழ்ச்சி கூடும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியை செய்வார்கள். வாங்கல் கொடுக்கல் சரளமாக இருக்கும். சொத்துகள் வாங்குவது மட்டுமல்ல, அதே நேரத்திலே உங்களுக்கு தொழில்களும் புதிய தொழில் வாய்க்கக்கூடிய சூழலும் உண்டு. பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு, அதாவது கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிமை சேர்க்கின்ற நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். எதிர்காலம் பற்றிய கவலை அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் திருப்தி ஏற்படாது. ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். எனவே மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கும் நாள். உதவிக்கரம் என்ற நண்பர்கள் முன் வருவார்கள். சமயோஜித புத்தியால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பஞ்சமஸ்தானத்திலே ராகு இருப்பதால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம். பிள்ளைகள் வழியில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதனுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. இந்த நாள் சஷ்டி என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6 செவ்வாயும் குருவும் 12க்கு அதிபதி 6 இருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்படும். எனவே வாங்கிய இடத்தை விற்றவர்கள் மீண்டும் இடம் வாங்கும் யோகம் உண்டு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். தொழிலிலே நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். கைகளிலே பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மகத்துவமான நாள். இன்று 7ஆம் இடத்திலே புதன். அந்த புதன் மாமன்காரகன் என்று அழைக்கப்படுவார். எனவே மாமன் மைத்துனரால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கலாம். சேமிப்பு உயரும். செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வருகின்ற இந்த நாளிலே நீங்கள் கொஞ்சம் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அடிக்கடி நண்பர்களால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். தைரியமும் தன்னம்பிக்கையையும் தளரவிட வேண்டாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்திருந்தால் அதனால் சிக்கல்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் மேலதிகாரிகளின் ஆக்கினைக்கும் உட்பட நேரிடும். என்ன இருந்தாலும் மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு, 3ஆம் இடத்திலே செவ்வாய் வியாழன், 4ஆம் இடத்திலே சூரியன். புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கப் போகின்றீர்கள். எதிர்பார்த்த பெரிய ஒரு தொகை இன்று வந்து சேரும். பெரிய மனிதர்களின் நட்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாகி வேண்டிய சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். ஆனால் 7ஆம் இடத்திலே கேது. வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கலாம். என்ன இருந்தாலும் கேது மாற்றம் வரும் வரை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அப்பொழுதுதான் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். குறிப்பாக இன்று சஷ்டி. எனவே சண்முகநாத பெருமானை நீங்கள் விரதமிருந்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.